நடிகர் சங்க செயலாளர், பாடகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட புரட்சி தளபதி விஷால் தற்போது அரசியலிலும் ஒரு கை பார்த்துவிடப் போவதாக கூறியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. விஷால் நடிப்பில் கடைசியாக வந்த மார்க் ஆண்டனி திரைப்படம், எஸ்.ஜே. சூர்யாவின் அசுரன் நடிப்பு, சில்க் ஸ்மிதா ரீக்ரியேஷன், பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டி ரீமேக், அனகோண்டா துப்பாக்கி என பல்வேறு விஷயங்களால் வெற்றியை சந்தித்தாலும் அந்த படத்தின் ஹீரோவாக நடித்த விஷாலுக்கு மார்க்கெட் காலியானது என்றே சொல்லலாம். மார்க்கெட் காலியாகிறது, அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த அவர் இயக்குனராக அவதாரம் எடுத்திருந்தார். இயக்குனர் அவதாரம் எடுத்தாலும் மக்கள் வரவேற்பு எதுவும் கிடைக்காததால் தளபதி விஜய் அரசியலில் குதித்தது போல் புரட்சி தளபதி விஷாலும் அரசியலில் குதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த விஷால், ஏற்கனவே இத்தனை அரசியல்வாதிகள் இருக்கும்போது, சமூகம் நன்றாக இருக்கும்போது எதற்காக விஷால் அரசியலுக்குள் வருகிறார் என்று கேட்பார்கள். இதெல்லாம் இல்லை என்பதால் தான் இந்த புரட்சி தளபதி வருகிறேன் என்று சினிமா பாணியில் லென்த் டைலாக்கை பேசி தன் அரசியல் வருகையை அறிவித்தார். மேலும் புதிய கட்சியா அல்லது ஏற்கனவே உள்ள கட்சியில் இணைகிறாரா என்று கேட்டதற்கு, கட்சி என்பது இருக்கும், எந்த கட்சி என்பதை பிறகு சொல்கிறேன் என்று ஆரம்பத்திலேயே தனது ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார். தொடர்ந்து, நல்லவேளை விஜயகாந்த் போல் தன்னிடம் எந்த கல்யாண மண்டபமும் இல்லை, இருந்திருந்தால் இடித்து தள்ளி இருப்பார்கள் என்று விமர்சனத்தை முன்வைத்த விஷாலின் பேச்சை கேட்டு புரட்சி தளபதி ஃபேன்ஸ் கரகோஷமிட்டனர். அடிக்கடி சொல்லுவாங்க, விஷால் இந்த கட்சியில் சேர போகிறாரு, இந்த கட்சியில் சேர போகிறாரு அப்படின்னு. உண்மையாக நீங்கள் அரசியலுக்கு வந்தால் பர்டிகுலராக ஒரு கட்சியில் சேருவீங்களா, இல்லை விஜய் மாதிரி தனியாக வர போகிறீங்களா? அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற விஷயம் ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, என்றைக்குமே எதுவும் மூடி மறைச்சதே கிடையாது. எதுக்கு விஷால் அரசியல் வரணும்? ஏற்கனவே இத்தனை பேர் அரசியல்வாதிங்க இருக்காங்களே, எதுக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு? அவன்தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரோடு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குது, எனக்கு எல்லாமே எங்களுக்கு எந்த ஒரு குறையே இல்லையே, விவசாயிகளுக்கும் எந்த குறையும் இல்லை, குடிநீர் பிரச்சனை கிராமத்தில் இல்லை, ரோடும் நல்லா போட்டிருக்காங்க, தூர்வாரி இருக்காங்க, அப்புறம் மெட்ரோ இல்லாமல் டிராஃபிக்கு நெரிசல் இல்லாமல் நல்லாவே இப்போ இருக்குது ரோடு, எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும்போது இவன் எதுக்கு தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வரான் அப்படின்னு தான் கேள்வி இருக்கும். இதெல்லாம் இல்லாததுனால தான் விஷால் வரான், அதுதான் உண்மை, அதுதான் என்னோட பதில். ஸோ கட்சி எந்த கட்சின்றது, கட்சின்றது இருக்கும், அது எந்த கட்சின்றது அப்புறம் நம்ம எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டா, இப்போயே நல்ல வேலை கேப்டன் அந்த மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ண போகல, இல்லைன்னா அதுவும் இடிச்சு தள்ளியிருப்பாங்க, நான் சொன்னேன்னா. ஸோ பிரச்சனை இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். அரசியல் வருகையை உறுதி செய்த விஷால் 2006இல் ராதாரவி தான் நடிகர் சங்க கார்டை வாங்கச் சொன்னார். ஆனால் யாராவது எதிர்பார்த்தார்களா? நானே அவரை எதிர்த்து நின்று அவரை தோற்கடிப்பேன் என்று சிரித்துக்கொண்டே கூறியதோடு 2026 வேட்பாளர் பட்டியலில் கண்டிப்பாக தன் பெயர் இருக்கும் என்று விஷால் உறுதிப்பட தெரிவித்தார். ஸோ டெஃபினட்டாக அதை பார்ப்போம். அதான் எல்லாமே நான் இயக்குனர் ராமன் எனக்கு தெரியுமா, ராதாரவி அண்ணன்லாம் 2006 டே விஷால் எங்கிட்ட ஓடுறேன்னு சார், திமிர் படம் ஷூட்டிங், நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்காமல் நீ எங்கிட்ட ஓடுறேன்னு. சரி சார் வாங்கிடுறேன், எவ்வளோ சார் கட்டணும் போய் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போய் கார்டு வாங்கினேன். சரிண்ணா, யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அதே ராதாரவி அண்ணனை எதிர்த்து அவரே தோக்கடிச்சு அதே நாற்காலியில் நான் உட்காருவேன்ட்டு சத்தியமாக நான் யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அது நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம போக வேண்டியது தான். நம்ம நேர்மையான வழியில் போகும்போது அவர் பாதையை காட்டுவார், அந்த பாதையில் போக வேண்டியது. அரசியலில் குதித்த பிறகு தனித்து போட்டியா கூட்டணியா என்று செய்தியாளர்களை கேட்டதற்கு, கண்டிப்பாக தனித்து போட்டியிட்டு நான் யார் என்பதை மக்களிடம் காட்டிவிட்டு பிறகு கூட்டணி குறித்து யோசிப்பேன் என்று தெரிவித்தார். என்ன பிரதர், ஃபர்ஸ்ட் தனியா நான் தனித்தன்மையா என்ன சொல்லணும்னு அதுக்குள்ள நான் கூட்டணி போயிட்டேன்னா எப்படி பிரதர்? ஃபர்ஸ்ட் நான் என்னன்றது நான் காட்டணும், அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே தோல் நான் என்ன அவ்வளோ வயசானவனா 2 பேர் மேலே தோலில் போட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் நான் சொல்ல முடியுமா? முதல்ல நான் தைரியமாக நின்று என் 2 காலில் நின்று நான் என்ன சொல்ல வரேனோ நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு அப்போ பார்ப்போம். நாட்டில் ஊழலை ஒழிப்பேன் என்று திராவிட கட்சிகளுக்கு எதிராக கட்சி தொடங்கிய நடிகர் கமல்ஹாசன் தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்து தனது கொள்கையை மாற்றி
ராஜ்யசபா சீட்டுக்காக அங்கேயே தஞ்சமடைந்துள்ளார் என்றே கூறலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி திராவிட கட்சிகளுக்கு எதிராக நடிகர்கள் தங்களுக்கென கட்சியை ஆரம்பிக்க நடிகர் விஷால் தானும் அரசியலுக்கு வருவதாக அறிவித்துள்ளது. அவரது போட்டி திராவிட கட்சிகளுடனா அல்லது நடிகர்களின் கட்சிகளுடனா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.